அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே காரணம் இல்லாமல் யாரும் திருமணத்தை விடுவதற்கு அனுமதி கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் ஒரு மனைவியை 3 சஹாபாக்கள் சந்திக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய இரவு வணக்கத்தை பற்றி கேட்கிறார்கள். அதை கேட்டவுடன் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இப்படி வணக்க வழிபாட்டிலே ஈடுபடும் பொழுது நாம் ஈடுபடக்கூடாதா? அதனால் ஒருவர் சொன்னார், நான் பெண்களை திருமணம் செய்ய மாட்டேன், இனிமேல் வணக்க வழிபாட்டிலேயே வாழ்க்கையை கழிக்கப் போகிறேன். இன்னொருவர் சொன்னார், நான் பகலெல்லாம் சாப்பிட மாட்டேன், முழுவதுமாக நோன்பை நோக்கப் போகிறேன். இன்னொருவர் சொன்னார், நான் இரவெல்லாம் உறங்க மாட்டேன், விழித்திருந்த அல்லாஹுவை வணங்குவேன். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த வார்த்தைகள் கேள்விப்படுகிறது. சொன்னார்கள், மா பாலு அக்வாமின் காலு கதா வ கதா, இந்த கூட்டத்திற்கு என்ன நேர்ந்தது? இப்படி கூறுகிறார்களே. லக்கின்னி உஸல்லி வ அனாம், இரவிலே நானும் தொழுகிறேன், இரவிலே சிறிது நேரம் நான் உறங்குகிறேன். வ அஸூம், சில நாட்கள் நான் நோன்பு வைக்கிறேன். வ உஃப்திர், சில நாட்கள் நோன்பை விடுகிறேன். வ அத்தஸவ்வஜுன் நிஸா, பெண்களை நான் திருமணம் செய்கிறேன். ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என் வழிமுறையை புறக்கணித்தாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. ஃபஇன்னி அத்தஸவ்வஜுன் நிஸா, பெண்களை நான் திருமணம் செய்கிறேன். யார் என் வழிமுறையை புறக்கணித்தாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை. கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள சட்டம் என்னவென்றால், யகூனு வாஜிபன், ஒரு ஆணின் மீது திருமணம் கடமையாகும். ஒரு ஆணின் மீது இது திருமணம் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே ஒரு சுன்னா. திருமணம் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே ஒரு சுன்னா. இந்த சுன்னா எப்போது ஒரு முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடமையாக மாறும் என்றால், மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், எப்போது அவர் தன்னுடைய இச்சையை கட்டுப்படுத்த முடியாமல் ஜினாவில் விழுந்து விடுவார் என்று செல்வமும் உடல் வலிமையும் இருந்து பயந்தால், செல்வமும் உடல் வலிமையும் இருக்கிறது, ஆனால் வேறு தடங்கல்கள் அவர் திருமணத்திற்கு இருக்கின்ற காரணத்தால் அவர் திருமணத்தை விட்டு ஒதுங்கி வாழ்கிறார் என்றால், இவருக்கு ஒதுங்கி வாழ அனுமதி கிடையாது. இவர் தன் ஈமானை, பார்வையை, கற்பை பாதுகாப்பதற்காக திருமணம் செய்வது வாஜிப். சட்டம் புரிகிறதா? திரும்ப சொல்லவா? இச்சையை கட்டுப்படுத்த முடியாமல் தன் இயற்கையான ஆசைகளை இயற்கையான ஹலாலான வழியில் செயலவழிக்க ஆசை இருந்தும், வசதியும் உடல் வலிமையும் இருந்தும், வேறு வேறு காரணங்களுக்காக வயதை காரணம் காட்டியோ அல்லது குடும்பத்தில் பெண்கள் இருக்கிறார்கள், இன்னும் நம்முடைய பெற்றோர்கள் அனுமதிக்கவில்லை என்ற காரணம் காட்டியோ ஹராமிலே விழுந்து விடக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஆணுக்கு இதை விடுவதற்கு, நிக்காஹை விடுவதற்கு அனுமதி கிடையாது. ஹராமிலே விழுந்து விடக்கூடிய சூழ்நிலை இருக்கும் காரணத்தால், உடல் வலிமையும் செல்வமும் இருக்கின்ற சூழ்நிலையால் இவர் திருமணம் செய்வது கடமை. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாருக்கு இது அனுமதிக்கப்பட்டது? சுன்னா, பொதுவானது. செல்வம் இல்லை, அதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார், அவருக்கு தன்னுடைய இச்சையை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, ஹராமிலே விழுவதை குறித்த பயம் இல்லை என்றால், இவர் எப்போது விரும்புகிறாரோ அப்போது திருமணம் செய்யலாம். இவருக்கு வாஜிப் கிடையாது. இவர் எப்போது விரும்புவாரோ அப்போது திருமணம் செய்யலாம். அடுத்த பிரிவு யார் என்றால், யாருக்கு
செல்வம் இருக்கிறது, ஆனால் இயற்கையான ஆசைகள் இல்லை, அல்லது இயற்கையான ஆசைகள் இருக்கிறது, செல்வம் இல்லை என்றால் இவருக்குரிய சட்டத்திலே மார்க்க அறிஞர்கள் 2 குழுக்களாக பிரிகிறார்கள். ஒரு கூட்டம் சொல்கிறது, இயற்கையான ஆசை இல்லாதவர்கள் திருமணம் செய்வது அனுமதிக்கப்பட்டதுதான், ஆனால் அதை விட்டு விலகி இருப்பது அதைவிட சிறந்தது. அந்த பெண்ணுக்குரிய கடமையை நிறைவேற்ற முடியாமல் இருக்கக்கூடிய இவர் அந்த திருமணத்தை விட்டு விலகி இருப்பது திருமணம் செய்வதை விட சிறந்தது. செல்வம் வசதி இருந்து ஹராமிலே விழுந்து விடுவார் என்று பயமுள்ள எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கடமை திருமணம் செய்வது. செல்வம் இல்லை, வசதியும் இல்லை, உடல் வலிமையும் இல்லை என்றால் இவர்கள் எப்போது அதை அடைகிறார்களோ அப்போது விரும்புவது போல திருமணம் செய்யலாம். ஹலாலிலே நிலைத்திருப்பார்கள், ஹராமிலே விழமாட்டார்கள் என்ற பயம் இல்லை என்றால், இயற்கையான ஆசைகள் இல்லாத ஆணோ பெண்ணோ திருமணம் செய்வது அனுமதிக்கப்பட்டதுதான். ஆனால் அதைவிட சிறந்தது திருமணத்தை விட்டு விலகி வாழ்வது. இந்த சட்டங்களைத்தான் மேலே குறிப்பிட்ட வசனங்களை கொண்டும் ஹதீசுகளை கொண்டும் எம்முடைய மார்க்க அறிஞர்கள் எமக்கு தொகுத்து தருகிறார்கள். இன்று முஸ்லிம் சமூகத்தை பார்க்கிறோம். நிதர்சனமான உண்மை என்னவென்றால், இஸ்லாமிய சமூகத்திலே ஒரு ஆணுக்கு திருமணம் எப்போது முடித்துக் கொடுக்கப்படுகிறது? அந்த பெற்றோர்கள் எப்போது விரும்புகிறார்களோ அப்போது. அப்படித்தானே? இல்லை யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? அந்த பெற்றோர்கள் எப்போது அந்த ஆணுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று நாடுகிறார்களோ அப்போதுதான், அது எத்துணை வயதாக மாறினாலும் பரவாயில்லை, எங்களுடைய விருப்பத்தின்படிதான் எங்களுடைய மகனுக்கு திருமணம். பெண்களாக இருந்தாலும் அதே நிலைமைதான். அப்படித்தானே? செல்வத்தை சம்பாதிப்பார், லட்சமாக சம்பாதிப்பார், உடல் வலிமையும் பெற்று வருவார். ஆனால் வேறு வழி இல்லாமல் அவர் தன்னுடைய இயற்கையான ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாமல் ஹராமிலே விழுந்திருப்பார். அதை பற்றி கூட அந்த பெற்றோர்கள் கவலைப்பட மாட்டார்கள். ஆனால் இவரை ஹராமிலிருந்து தடுத்து ஹலாலை செய்ய வைப்பதற்கு அந்த பெற்றோர்கள் தயங்குவார்கள் அல்லது பயப்படுவார்கள். என்ன இந்த வயசிலேயே கல்யாணம்? 22 வயசு 23 வயசு தானே ஆயிருக்கு. இன்னும் என் புள்ள சின்ன புள்ள தானே. 28 30 வயசு வந்த பிறகுதான் என் பிள்ளைக்கு நல்ல மெச்சூரிட்டி வரும், என் புள்ள ஒரு தரத்துக்கு வருவான், அப்போதான் கல்யாணம் பண்ணணும். அவனுக்கு 10 வயசுல தங்கச்சி இருக்கு, 22 வயசானாலும் இன்னொரு 10 வருஷம் பொறுத்தாதான் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். அதுவரை இவன் காத்திருந்தா பிரச்சனை இல்ல. அவனுக்கு என்ன அவ்வளவு அவசரம்? இருக்கட்டுமே கல்யாணம் முடிக்காமன்னு சொல்லிதான் இல்ல. மஷா அல்லாஹ், எம்முடைய பெற்றோர்களுடைய எல்லா பெற்றோர்களும் இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர எல்லோரின் முடிவும் இதுதான். அப்படிதானே? வீட்டில் மாடி கட்ட வேண்டியிருக்கு, தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கு, அவனுக்கு மேல அக்கா இருக்கிறாங்க, அல்லது அவனுக்கு கீழே 3 தம்பிங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு படிப்பு செலவு இருக்கு. இப்போவே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவங்களுக்கெல்லாம் செலவழிக்க மாட்டானே, நம்மளோட நடுத்தரில் விட்டுட்டு போயிடுவானே, மனைவி பின்னாடியே போயிடுவானே, அதுக்காகவே கல்யாணம் பண்ணி இந்த வயசுல என்ன கல்யாணம் சொல்லி எம்முடைய சமூகம் திருமணத்தை தாமதப்படுத்தும் காரணத்தால் இன்றைய முஸ்லிம் சமூகத்துடைய வாலிபர்களின் நிலைமையை கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்தால் அதில் என்ன இருக்கிறது என்று இச்சைகளிலும் ஆசைகளிலும் மூழ்கி 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 விபச்சாரம் செய்வதை கூட இன்று முஸ்லிம் வாலிபர்கள் தவறாக பாவமாக கருதுவது கிடையாது. இன்று நடைக்கு முஸ்லிம் சமூகம் சென்று விட்டது. வாலிப பருவத்திலே வாலிப பெண்ணின் நட்பு இல்லாமல் இருப்பது
இன்று கல்லூரியிலே படிக்கக்கூடிய முஸ்லிம் வாலிபர்களுக்கு கேவலம். அப்படிதானே? கல்லூரியில படிக்கும் பொழுது எனக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இல்லைங்கிறது ஒரு முஸ்லிம் வாலிபனுக்கு படு கேவலம். ஒரு முஸ்லிமான பெண்ணுக்கு வயதை அடைந்த பிறகு ஒரு வாலிப ஆண் கிடைக்காமல் இருப்பது அந்த பெண்களுக்கு மிகப்பெரிய கேவலம். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த நல்ல மூமினான ஆண்கள் பெண்களை தவிர. என்ன செய்கிறார்கள் இந்த முஸ்லிம் வாலிபர்கள்? நம்முடைய தமிழ்நாட்டிலே கொஞ்சம் சென்னை போன்ற மாநகரங்களிலே கொஞ்சம் உலாவாருங்கள். ஒரு 5 மணிக்கு மேல் பீச்சுக்கு செல்லுங்கள், அல்லது வேறு ஏதாவது முக்கியமான மால்களுக்கு செல்லுங்கள். எங்கே நீங்கள் திரும்பினாலும் அங்கே ஒரு ஹிஜாபோடு ஒரு ஆண் இருப்பால், ஒரு முஸ்லிமான ஒரு ஆண் இருப்பான் அவனோடு, அல்லது ஒரு ஹிஜாபோடு ஒரு பெண் இருப்பால், ஹிஜாபோடு ஒரு பெண் இருப்பால், அதற்கு பதிலாக அதற்கு பக்கத்தில் ஒரு ஆண் இருப்பான். அவன் முஸ்லிமாகவும் இருப்பான், அவன் காஃபிராகவும் இருப்பான். இல்லை என்று சொல்ல முடியுமா இந்த முஸ்லிம் சமூகம்? எந்த முஸ்லிமான வாலிபன் இல்ல மாஷா அல்லாஹ் ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் இதுவெல்லாம் பரவிவிட்ட இந்த காலத்திலே தன்னுடைய ஃபேஸ்புக்கிலும் ட்விட்டரிலும் வாட்ஸ்அப்பிலும் பெண் துணையே கிடையாது என்று இருக்கக்கூடிய வாலிபர்கள் எம்முடைய சமூகத்தில் எத்துணை? கணக்கெடுத்து பாருங்க, கணக்கெடுத்து பாருங்க. நம்ம இங்க வந்திருக்கக்கூடியவங்களே மனசுல கை வைத்து சொல்லட்டும், வாலிப ஆண்கள் இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர சர்வ சாதாரணமாக இன்று ஹராம் செய்யப்படுகிறது. ஒரு பெற்றோர்கள் அதை அனுமதிக்கிறார்கள். இன்னைக்கு முஸ்லிம் ஊர்கள்ல அல்லது முஸ்லிம்கள் வாழக்கூடிய இடங்கள்ல தன்னுடைய மகள் சக கல்லூரியிலே படிக்கக்கூடிய ஒரு ஆணோடு தனியாக சுற்றுவதை, பேசுவதை முஸ்லிம் குடும்பத்திலே இருக்கக்கூடிய பெற்றோர்களே இல்ல மாஷா அல்லாஹ் அனுமதிக்கிறார். அதே மாதிரி ஆண்கள் பெற்றோர்கள் கண்டுகொள்வதே கிடையாது. தனிமையின் அறையிலே அவர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் ஹராம். இச்சைகளை, இயற்கையான ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாமல் அல்லாஹ்வுடைய பார்வைக்கு முன்னால் அல்லாஹ் அனுமதித்திருந்தும் திருமணம் செய்ய பெற்றோர்களே தடையாக இருக்கும் காரணத்தால் தவறான படங்களை பார்ப்பது, தவறான செயல்களை செய்வது, தவறான உறவுகளை மேற்கொள்வது எங்கே பார்த்தாலும் முஸ்லிம் சமூகத்தின் வாலிபர்கள் மத்தியிலே லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த படு மோசமான ஹராமான காரியங்கள் எல்லாம் நிகழ்வதை எம்முடைய பெற்றோர்கள் பொறுத்துக் கொள்வார்கள். ஆனால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அனுமதித்த திருமணத்தை செல்வமுள்ள, உடல் வலிமையுள்ள ஒரு வாலிபனுக்கு செய்து வைப்பதை பெற்றோர்கள் வெட்கமாக கருதுவார்கள். ஒரு தனிமையின் அறையிலே செல்வமுள்ள, ஒரு உடல் வலிமை உள்ள ஒரு ஆண் இருக்கிறான் என்றால், ஒரு பெண் இருக்கிறாள் என்றால், அந்த குடும்பத்தின் பெற்றோர்களுக்கு அந்த ஆணுடைய தேவை தெரியாதா? அந்த பெண்ணுடைய தேவை தெரியாதா? அவன் விரும்பக்கூடிய ஒரு பெண்ணை அவனுக்கு திருமணம் செய்து கொடுத்து அந்த அறையிலே அவனோடு சேர்த்து வைத்தால் எதற்கு ஃபேஸ்புக் சாட்டிங் எல்லாம் ஹராமான வழியில்? எதற்கு வாட்ஸ்அப் சாட்டிங் எல்லாம் ஹராமான வழியில்? எதற்கு மகளை ஃபேஸ்புக்கில் யாருக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்கிறாள், யாரிடத்திலே பேசுகிறாள் என்ற கவனிப்பு எல்லாம் ஹலாலாக செய்வார்கள். ஹலாலாக தன் மனைவியோடு பேசுவான் ஃபேஸ்புக்கில், ஹலாலாக தன்னுடைய கணவனிடத்திலே பேசுவாள் ஒரு பெண் வாட்ஸ்அப்பிலே. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுமதித்த திருமணத்தை செய்ய முடியாமல் இந்த பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நடக்கக்கூடிய மோதல் பெரும்பாலான வாலிபர்களை ஹராமான பாதையில் தான் இழுத்துச் செல்கிறது.
இல்ல மாஷா அல்லாஹ். உங்களுக்கு வேணும்னா உங்க புள்ள தங்கமா இருக்கலாம். உங்களுக்கு வேணுமானா ஏன் பொம்பளை புள்ள சுத்த தங்கம்னு சொல்லி 24 கேரக்டா சர்டிபிகேட் கொடுக்கலாம். ஆனால் சிறிது காலத்திலே போன் வரும். உங்களுடைய கல்லூரியில் இருந்து உங்கள் பெண் பிள்ளை படிக்கக்கூடிய கல்லூரியிலிருந்து உங்கள் பெண் பிள்ளை ஏதோ ஒரு காஃபிரை இழுத்து சென்று விட்டாலாம் என்று, அல்லது உங்களுடைய ஆண் பிள்ளை யாரையோ காதலித்து அந்த பெண்ணோடு ஓடி சென்று விட்டாலாம் என்ற செய்தி வரும். இல்லா மாஷா அல்லாஹ், இது ஒன்றும் நம்முடைய சமூகத்திற்கு புதிதாக கேள்விப்படக்கூடிய செய்திகள் அல்ல. வருடங்களாக நாட்களாக இதனுடைய எண்ணிக்கைகள் அதிகரிப்பதைத்தான் இந்த முஸ்லிம் சமூகத்திலே பார்க்க முடிகிறது. அதனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே வாலிபர்களே, உங்களுக்கு வசதி, உங்களுக்கு செல்வம் இருந்தால் நீங்கள் உங்களை ஹராமான வழியிலிருந்து தடுத்துக் கொள்ள முடியவில்லை என்றால், அல்லது பயந்தால், அல்லது எண்ணினால் நீங்கள் திருமணம் செய்வது வாஜிப். விட்டால் فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ أَنْ تُصِيبَهُمْ فِتْنَةٌ أَوْ يُصِيبَهُمْ عَذَابٌ أَلِيمٌ. அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை விட்டு வேண்டுமென்றே விலகிச் சென்றால் மிகப்பெரிய சோதனைகளும் குழப்பங்களும் உங்களை சூழும். ஹராமை பார்க்க மாட்டான், ஹலாலை பார்க்க மாட்டான். அவனுக்கு தேவையானது கிடைப்பதற்காக எதையும் செய்வான். அதுபோல பெண்ணும் எதையும் செய்வாள், காதலிப்பாள். அவன் காஃபிராக இருந்தாலும் ஓடி செல்லுவாள், அவன் முஷ்ரிக்காக இருந்தாலும். அதனால் என் முஸ்லிம் பெற்றோர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் செய்யக்கூடிய மிக முக்கியமான அறிவுரை, உங்கள் பிள்ளைகள் ஹராமிலே விழுவதற்கு தந்தை பெற்றோருடைய அந்தஸ்திலே இருக்கக்கூடிய நீங்களே காரணமாக மாறி உங்கள் ஆணையும் உங்களுடைய பெண் பிள்ளைகளையும் நரகத்திற்கு செல்வதற்கு உதவி செய்யாதீர்கள். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் திருமணம் செய்வதுதான் இந்த ஃபித்னா குழப்பத்துடைய காலத்திலே ஒரு முஸ்லிமுக்கு இஸ்லாமிய மார்க்கம் கொடுத்த அனுமதியில் சிறந்த அனுமதி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை இங்கே வந்திருக்கக்கூடிய எம்மை போன்ற திருமணம் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்னுடைய மனைவி இறந்து இன்னும் 10 நாட்கள் தான் இருக்கிறது இந்த உலகத்திலே நான் உயிர் வாழ்வதற்கு. இன்னும் 10 நாட்கள் தான் இருக்கிறது உலகத்திலே உயிர் வாழ்வதற்கு என்றால் நான் அடுத்த நிமிடம் திருமணம் செய்வேன். இந்த 10 நாளிலே ஏற்படக்கூடிய குழப்பத்தை பயந்து. யார் அவர்கள்? சஹாபாக்கள். யார் அவர்கள்? சஹாபாக்கள் ஹலாலை செய்வதற்கு எதையும் தியாகம் செய்வார்கள். சொர்க்கத்திற்காக தன்னை தயார்படுத்துவதற்கு எதையும் விட்டு கொடுப்பார்கள். கலாச்சாரமா தூக்கி எறிவார்கள், நடைமுறையா வழக்கமா தூக்கி எறிவார்கள். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு அந்த ஹலாலை நோக்கி விரைவார்கள். அதனால் தான் சொன்னார்கள், இந்த 10 நாட்களிலே ஏற்படக்கூடிய குழப்பத்தை பயந்து, அந்த 10 நாள் தான் ஆயுள் காலம் என்றால் அதிலும் திருமணம் செய்து ஃபித்னாவில் இருந்து என்னை பாதுகாப்பேன். எங்கே பாதுகாக்க முடியும்? குனிஞ்சாலும் ஃபித்னா, நிமிர்ந்தாலும் ஃபித்னா, ஓடினாலும் ஃபித்னா, படுத்தாலும் ஃபித்னா, எங்க திரும்பினாலும் உலகத்தில் என்ன இருக்கு? என்ன இருக்கு? அனாச்சாரங்களும் அசிங்கங்களும். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்
ரப்புல் ஆலமீன் நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு விரைவாக திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு உதவி செய்யட்டும். இதற்கென்று ஒரு வயதெல்லாம் கிடையாது. அவருக்கு செல்வம் உடல் வலிமை இருந்தால் அவர் திருமணம் செய்யலாம். அல்லது பெற்றோர்களே அவருடைய செல்வத்திற்கு பொறுப்பேற்று அவர் கல்லூரியிலே படிக்கும் பொழுதோ அல்லது கல்லூரி படிப்பை முடித்து வேலை தேடும் பொழுதோ, நீ திருமணம் முடி, உன் செல்வத்திற்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று அவருடைய பெற்றோரே கூறி அவருக்கு திருமணம் முடித்து கொடுத்தால் உயர்ந்த தரஜாவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை ஆக்குவான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஹலாலை பேணி ஹராமிலிருந்து விலகக்கூடிய சமூகமாக அல்லாஹ் எம்மை மாற்றுவானாக. அடுத்து, திருமணம் செய்ய தயாராகிவிட்டது. நான் திருமணம் செய்ய தயாராகிறேன், நீங்களும் திருமணம் செய்ய தயாராகிறீர்கள். என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? கேட்கல. பெண் பார்க்க வேண்டும். அந்த பெண்ணுக்கு என்ன செய்ய வேண்டும்? மணமகன் பார்க்க வேண்டும். மகர்லாபுரம் போவோம், ஸ்டெப்பா போய்ப்போம். இப்ப மகனுக்கு மணமகள், மணமகளுக்கு மணமகன். எப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே பார்ப்பது? ஒரு ஆணுக்கு பெண் பார்க்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன். 4 விஷயத்திற்காக ஒரு பெண் நிக்காஹ் செய்யப்படுகிறாள். எதற்கெல்லாம்? லீமாலிஹா, அந்த பெண்ணுடைய செல்வத்திற்காக, வலி ஹஸபிஹா, அந்த பெண்ணுடைய பரம்பரைக்காக, வஜமாலிஹா, அந்த பெண்ணுடைய அழகுக்காக, வலி தீனிஹா, அந்த பெண்ணுடைய மார்க்கத்திற்காக. ஃபல்ஃபர் பிதாத்தித் தீன் தரிபத் யதாக். அதனால் நீ மனம் முடிப்பதற்கு ஒரு மணப்பெண்ணை தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் ஃபல்ஃபர் பிதாத்தித் தீன், அழகுக்காக தேர்ந்தெடுக்கலாம், குடும்பத்திற்காக தேர்ந்தெடுக்கலாம், செல்வத்திற்காக தேர்ந்தெடுக்கலாம், மார்க்கத்திற்காக தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் நீ முஸ்லிமாக மூமினாக இருந்தால் எதை தேர்ந்தெடு? எதை தேர்ந்தெடு? மார்க்கத்தை தேர்ந்தெடு. தரிபத் யதாக். அப்படி மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் உன் கரங்கள் மண்ணாகிவிடும். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். நீ மணப்பெண்ணை தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் அந்த பெண்ணுடைய மார்க்கத்திற்காக மட்டும் தேர்ந்தெடு. அதோடு அழகு இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அதனோடு செல்வம் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அதனோடு குடும்பம் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், இதையெல்லாம் பார்க்கலாம். அதோடு மார்க்கம் இருந்தால் நீ திருமணம் செய்வதற்கு ஏற்ற பெண். அழகு இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, ஆனால் மார்க்கம் இல்லை என்றால் நீ தேர்ந்தெடுத்தால் உன் வாழ்க்கை அவ்வளவுதான். உன் வாழ்க்கை அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கூறிய அறிவுரை. எங்கே இன்று மணப்பெண்ணை தேர்ந்தெடுக்க கூடிய பெற்றோர்கள் தன்னுடைய மகனுக்கு மணப்பெண்ணை தேர்ந்தெடுக்கும் பொழுது எதை பார்க்கிறார்கள்? நல்ல குடும்பமா இருக்கணும். என்ன இருக்கணும்? நல்ல குடும்பமா இருக்கணும். ரொம்ப அழகா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ரொம்ப அழகா இருக்கணும். அவருடைய மகன் சுமாரா இருந்தாலும் பொண்ணு பச்சை கிளி மாதிரி இருக்கணும். இல்ல மாஷா அல்லாஹ், அப்படிதான் நீங்க பாக்குறாங்க. ரொம்ப அழகா இருக்கணும், நல்ல செல்வத்தோடு இருக்கணும், அப்பதானே வாங்க முடியும். அல்லது ஒரே ஒரு பொண்ணா இருக்கணும். அந்த குடும்பத்துக்கு ஒரே ஒரு பொண்ணா இருந்தா வாங்க தேவையில்லையே, அதுவாகவே வந்துருமே. அதனால ஒரே ஒரு பொண்ணா இருக்கணும். மார்க்கம்னா எதுக்கு? தொழுகிறாளா, நோன்பு வைக்கிறாளா, ஹஜ்ஜு செஞ்சாலா கடமையானதுக்கு பிறகும், அல்லது மஹரம பேன்றாளா, ஹலால் ஹராமோடு வாழ்றாளா, அதெல்லாம் எதுக்கு இந்த காலத்தில்? இந்த காலத்தில் இருக்கிற பெண்கள் அப்படித்தான் இருப்பாங்க, நம்மளுடைய பையன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி
சர்வ சாதாரணமாக மார்க்கத்தை உதறி தள்ளிவிட்டு உலகத்தை முன்னிறுத்தும் காரணத்தால் எத்துணை குடும்பங்களிலே இன்று பிரச்சனை, எத்துணை குடும்பங்களிலே இன்று தலாக். அல்லது நம்முடைய வாலிபர்கள் இப்ப மார்க்கமுள்ள பெண்ணை தான் விரும்புறாங்க, அப்படிதானே? இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த அப்படி ஒரு சமுதாயம் வந்துருச்சு. ரொம்ப மார்க்கத்தோடு இருக்கணும். மார்க்கமுள்ள பெண்ணுக்கு நம்முடைய சமூகத்துடைய வாலிபர்கள் கொடுத்த அந்தஸ்து என்ன தெரியுமா? ஆலிமா படிச்சிருக்கணும். என்ன படிச்சிருக்கணும்? ஆலிமா படிச்சிருக்கணும். காலேஜில் படிச்சிருக்க தேவையில்லையா, ஆலிமா படிச்சிருக்கணும். குர்ஆன்ல சில ஜுசுக்களை மனனம் செஞ்சிருக்கணும், அல்லது மதரசா போயிட்டு வரணும். இதுதான் மார்க்கத்துக்கு அளவீடு. அல்லது ஃபேஸ்புக்கில் இஸ்லாமிக் சேட், இஸ்லாமிக் போஸ்டரா போடணும். இன்னைக்கு நம்முடைய வாலிபர்கள் கொடுக்கக்கூடிய மேரேஜ் ரிக்வெஸ்ட் யாருக்கெல்லாம்? யாருக்கு? ஃபேஸ்புக்கில் எந்த பெண் அதிகமான இஸ்லாமிய போஸ்டரை ஷேர் செய்கிறாளோ, அல்லது அவளாவே டைப் பண்ணாம காப்பி பண்ணி போடுறாளோ, அதுதான் அந்த பெண்ணுடைய ஈமானுக்கு அளவீடு. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ். அது கீழே கமெண்ட பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மூமினான பெண் இந்த உலகத்தில் இருப்பாளா? அல்லாஹ்வுடைய அச்சத்தை பத்தி போறாளே, லா இலாஹ இல்லல்லாஹ். இதுவெல்லாம் அளவீடா? இதுவெல்லாம் அளவீடா? குர்ஆன் சுன்னாவை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய பெண் யார்? தேடு. ஹிஜாபை பேணக்கூடிய பெண் யார்? தேடு. அல்லாஹ் கடமையாக்கிய தொழுகையை 5 முறை ஒரு வக்த கூட விடாம தொழக்கூடிய பெண் யார்? தேடு. ஹலால் ஹராமை பேணி மஹரமான உறவுகளிடத்திலே மஹரமை பேணக்கூடிய பெண் யார்? தேடு. குர்ஆன் சுன்னாவில் இணைந்திருத்துவதை தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாக கொண்ட பெண் யார்? தேடு. அது கிடைக்கும் வரை தேடு. கிடைத்ததற்கு பிறகு சரி செய்து கொள்ளலாம் என்று பாலாங்குழியிலே விழுந்து விடாதே. கிடைத்ததற்கு பிறகு சரி செய்து கொள்ளலாம் என்று பாலாங்குழியிலே விழுந்து விடாதே. அந்த பெண்ணை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் நீ பார்க்க வேண்டிய ஒரே நிபந்தனை, அந்த பெண்ணு டாக்டர் படிக்கட்டும், இன்ஜினியர் படிக்கட்டும், அல்லது எவ்வளவு பெரிய காலேஜில் படிக்கட்டும், அல்லது குர்ஆன் சுன்னாவை ஓரளவு தெரிந்திருக்கட்டும், மதரசாவே வேணாம், ஆனா மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறாள் என்பதை அறிந்துவிட்டால் நீ திருமணம் செய்வதற்கு ஏற்றமான பெண் அவள். அதுக்கு நீ முதல்ல மார்க்கத்தை பின்பற்று. 5 வக்து தொழுகிற பெண்ணா வேணும், மதரசால போய் ஆலிமா படிச்ச பெண்ணா வேணும். ஆனா இவருக்கு சூரத்துல் ஃபாத்திஹா ஓத தெரியாது, இவர் ஃபஜ்ர தொழ மாட்டாரு, இவர் நோன்பு வைக்க மாட்டாரு, இவர் தாடியை நல்லா மலிச்சிருப்பார், ஆனா ஹிஜாபு போட்ட பெண்ணா வேணும். இதெல்லாம் அநியாயம், இதெல்லாம் அநியாயம். அல்லாஹ் கொடுக்க மாட்டான், அல்லாஹ் கொடுக்க மாட்டான். சுத்தமான பெண்களுக்கு தான் சுத்தமான பெண்கள், சுத்தமான ஆண்களுக்கு தான் சுத்தமான பெண்கள். பாவத்தோடு இருக்கக்கூடிய ஆணாக இருந்து என் மனைவி சுத்தமாக கிடைக்க வேண்டும் என்றால் இஸ்லாமிய மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. அல்லாஹ் சேர விட மாட்டான். அல்லாஹ்விற்கு தெரியும் எந்த தரத்தை எந்த தரத்தோடு இணைக்க வேண்டும் என்று. எந்த பாவத்தோடு இருக்கக்கூடியவனுக்கு எந்த பாவத்தோடு இருக்கக்கூடிய பெண்ணை இணைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விற்கு தெரியும். அல்லாஹ் அப்படி இணைப்பான். இது ஆணுக்கு. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தன் மகனுக்கு பெண் பார்க்க சென்றார்கள். யாரை பார்த்தார்கள்? கலீஃபா. யாரை பார்த்தார்கள்? செல்வம் உள்ள பெண்ணையா? என் போன்ற ரோம பாரசீக அரசர்களின் மகளையா? இரவிலே உலா வந்தார்கள். ஒரு பால் விற்கக்கூடிய ஒரு பெண் உடைய வீட்டை அடைந்த பொழுது தாயும் மகளும் பேசிக்கொள்கிறார். தாய் சொன்னார்கள், மகளே, காலை விடிய போகிறது, பாலிலே தண்ணீரை கலந்து விடு. மகள் சொன்னால், அமீருல் முஃமினீன் உமர் அவர்கள் அதை தடை செய்திருக்கிறார்கள், கேளுங்கள், ஈமானை புதுப்பிப்போம். தெரிஞ்ச சம்பவம் தான். அமீருல் முஃமினீன் யார்? யார்?
உமர் ரலியல்லாஹு அன்ஹு தடை செய்திருக்கிறார்கள். தாய் சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் உமர் உங்களோடா எம்மோடா இருக்கிறார் களப்பாலை தண்ணீரிலே. தாயே, வ இன் கான அமீருல் முஃமினீன லா யரானா வ ரப்பு அமீருல் முஃமினீன யரானா. என் தாயே, அமீருல் முஃமினீன் எம்மை பார்க்கவில்லை என்றாலும் அந்த அமீருல் முஃமினீனின் ரப் எம்மை பார்த்து கொண்டிருக்கிறானே. யார் கேட்பது? வெளியே யார் கேட்பது? அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. மறுநாள் காலை வந்தடைந்தார்கள். தன்னுடைய மகனை அழைத்தார்கள். ஆசிம் இப்னு உமர், ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு, ஆசிம், உனக்கு பொருத்தமான ஒரு மணப்பெண்ணை, ஒரு ஏழை குடிசையில் பால் விற்கக்கூடிய பெண்ணுடைய மகளை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அந்த பெண்ணிடத்திலே ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, செல்வம் இல்லை, வசதி இல்லை, எதுவும் இல்லை, அல்லாஹ்வின் அச்சத்தை தவிர தேர்ந்தெடுத்திருக்கிறேன், திருமணம் செய். மகனும் ஏற்றுக்கொண்டார்கள். சுத்தமான ஒரு ஆணும் சுத்தமான ஒரு பெண்ணும் இணைந்தார்கள். லைலா என்ற ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பனு உமையாவுடைய கோத்திரத்திலே அப்துல் அசீஸ் இப்னு மர்வான் அவருக்கு லைலா அவர்களை திருமணம் முடித்து கொடுத்தார்கள். அந்த இருவருக்கும் பிறந்தவர்கள் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ், கலீஃபா. ஒரு சுத்தமான ஆணும் ஒரு சுத்தமான பெண்ணும் இணைந்தால் அந்த தலைமுறையை அல்லாஹ் சுத்தமான தலைமுறையாக ஆக்குவான். உமர் அவர்கள் தேர்ந்தெடுத்த பெண் ஈமானை கொண்டவள். ஏழை குடிசையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்களுடைய தலைமுறையை உலகை ஆளக்கூடிய ஹலீஃபாக்களாக அல்லாஹ் மாற்றினான். இது ஆணுக்கு தேர்ந்தெடுப்போமா? இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ்.